Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி படிக்க பயிற்சி பேசிக் இங்கிலீஷ் ரீடிங் லெசன் 9 பாடம் 9. மாணவர்களே, நீங்கள் கடந்த பாடங்களையெல்லாம் பார்த்திருப்பீர்கள், பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பாடமும் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். கடைசி வரை நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த பாடம் வரைக்கும் வந்துட்டீங்க. அதனால ஓரளவுக்கு நல்லா ஆங்கிலத்தை வாசிக்கிறதுக்கு பயிற்சி வந்திருக்கும். இன்னும் கூட மீதமுள்ள பாடங்களையும் நீங்கள் பயிற்சி செய்து முடிக்கும்போது மிக சிறப்பான ஒரு திறமை உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு நல்ல நகரத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், அதுலேயும் ரொம்ப ஹை லெவல் ஸ்கூல்ன்றாங்க இல்லையா, நல்ல ஹை கான்வென்ட் ஸ்கூலில் இங்கிலீஷே பேசுகிற ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்களோ உச்சரிக்கிறார்களோ அதைவிட சிறப்பாக இந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள், இந்த காணொளிகள் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் மிக சுலபமாக அழகாக ஆங்கிலத்தை வாசிப்பார்கள், சரியான உச்சரிப்பை வாசிப்பார்கள். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த வீடியோக்களை, காணொளிகளை பார்த்து பயிற்சி செய்தால் நல்ல திறமையை பெறுவார்கள். அதை அடுத்தபடியாக இன்னும் கூட பாடங்கள் எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, புரிய ஆரம்பிக்கும், சிறப்பான இங்கிலீஷ் டேலண்ட் கிடைக்கும். எனவே இதை தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது நாம் பாடங்களுக்கு செல்லலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் 2 எழுத்துக்கள், எழுத்துக்கூட்டல் PL, இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பை கொடுக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இங்கே நடுவில் ஒரு நீல நிற கோடு, ஒரு ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே எழுத்துக்கூட்டல்கள், அதுக்கு கீழே வார்த்தைகள். இதை நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். நம்ம இந்த பயிற்சி ஆரம்பிக்கலாமா? பா, பே, பி, போ, பூ, பிளா, பிளே, ப்ளீ, ப்ளோ, ப்ளூ. இந்த 2 எழுத்து கூடியிருப்பது தமிழில் இந்த மாதிரி உச்சரிப்பு இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. சரியா? PLA, இதை பிளா அப்படின்னு வாசித்தோம். சரியா? நான் மெதுவாக உச்சரிக்கிறேன். புல்லா. சரியா? புல்லா. இப்பு, இல்லு, ஆ, அந்த 3 சவுண்டும் சேர்ந்து தான் பிளா அப்படிங்கிற சவுண்ட் வருது. இப்பொழுது நாம் வார்த்தைகளை பயிற்சி செய்யலாம். பிளேஸ், பிளான், பிளே, பிளான்ட், ப்ளீஸ், plenty, plus, plywood, plate, plum, plumber. ஓகேவா? இந்த கடைசி வார்த்தையை பிளம்பர்னு சொல்லக்கூடாது. அந்த பி சைலண்ட். இந்த வார்த்தையில் பீன்ற எழுத்து, அதாவது நடுவில் ஒரு பி வருது இல்லையா, அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. அதனால அதை என்ன சொல்லணும்? பிளம்மர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். SL, இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம்.
முதலாவது அந்த எழுத்து கூட்டல்களை பார்த்துவிட்டு அடுத்து வார்த்தைகளுக்கு செல்லலாம். நான் வாசிக்கிறத நீங்களும் திருப்பி சொல்லணும். சா, சே, சி, சோ, சு, ஸ்லா, ஸ்லே, ஸ்லீ, ஸ்லோ, ஸ்லூ, ஸ்லாக், ஸ்லீவ், ஸ்லாட், ஸ்லைஸ், ஸ்லிம், ஸ்லோ, ஸ்லாட், ஸ்லீப். இந்த பக்கத்தை பாருங்கள். ஆர், எல் என்ற 2 எழுத்துக்கள். இவை சேரும்போது எப்படி உச்சரிக்கப்படுகின்றன? ஆரும் ஏவும் சேர்ந்தா ரா அப்படின்ற சவுண்ட் வரும். ஆனா ஆர்எல்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு ஆங்கிலத்துல கூட இல்லை. இந்த ஆரும் எல்லும் வார்த்தைகளுடைய கடைசியில தான் வருது. நல்லா கவனிங்க. இந்த ஆர், எல் என்ற எழுத்து கூட்டல்கள் வார்த்தையினுடைய கடைசியில் வருகின்றன. அதனால நேரடியா உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துட்றேன். அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று கவனிங்க. இப்ப நான் வாசிக்கிறேன், திரும்ப சொல்லுங்க. கேர்ள், பேர்ல், கேர்ள். இந்த ஆர் என்ற உச்சரிப்பு தமிழ்ல இருக்கிற அந்த இரு உச்சரிப்பு மாதிரி கிடையாது. தமிழ் ரா மாதிரி ஆங்கிலத்தில் அதை உச்சரிக்க கூடாது. தமிழ்ல நமக்கு 2 ரா இருக்கு. ஒன்று ரா, இன்னொரு அழுத்தமா ரா அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த 2 உச்சரிப்பும் கிடையாது. ஆங்கில ரா கொஞ்சம் மென்மையா உச்சரிக்கணும். அதுவும் இது மாதிரி எல் என்ற எழுத்துக்கு முன்னாடி அது வரும்பொழுது அந்த உச்சரிப்பு ரொம்ப மாறிடுது. அதனால இதை கேர்ஃபுல்லா நீங்க உச்சரிக்கணும். இந்த பயிற்சி மூலமாக அதனுடைய உச்சரிப்பை நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். நான் மறுபடியும் உச்சரிக்கிறேன். கேர்ள், பேர்ல், கேர்ள். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். பி, ஆர் இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்துள்ளன. இதனுடைய உச்சரிப்பை வார்த்தைகள்ல நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல நான் வாசிப்பதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பா, பே, பி, போ, பூ, பிரா, பிரே, ப்ரீ, ப்ரோ, ப்ரூ, brain, brown, bright, brim, broke,
broom. இந்த பக்கத்துல சி மற்றும் ஆர் இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து எப்படி உச்சரிப்பு பெறுகின்றன என்பதை பார்த்து நாம் பயிற்சியும் செய்ய இருக்கிறோம். நான் வாசிப்பதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கா, கே, கி, கோ, கு, க்ரா, க்ரே, க்ரி, க்ரோ, க்ரூ, கிராப், கிரம்ப், கிரிப், கிரை, க்ரோ, கிரேசி, கிரியேட், கிரெடிட், creature. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.